வரலட்சுமி அம்மாவோட நிறைவு பூஜையான புனர் பூஜையும் சிறப்பாக முடிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் புனர் பூஜை பண்ணியிருந்தோம். விளக்கு பூஜைக்காக எல்லா விளக்குமே மேலேருந்து எடுத்ததுனால அந்த எல்லா விளக்குமே அன்றைக்கி ஏற்றிருந்தேன். வீடே ஜெகஜோதியாக ரொம்ப அற்புதமாக இருந்தது. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த எல்லா விளக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணியிருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 3 பேர் சேர்ந்து வரலட்சுமி அம்மாவை அப்படியே தூக்கி அரிசி பவுனியில் வச்சுட்டோம். கிச்சனுக்குள்ளே 3 பேரும் போக முடியாது. அதனால் அரிசி பவுனியை கிச்சனுக்கு நேராக வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே அந்த பவுனிலே இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி வைக்கலை. ஒரு அரை மணி நேரத்தில் உடனே எடுத்துட்டேன். அம்மாவோட அலங்காரத்தை எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் எடுக்கும்போது எவ்வளோ ஜாலியாக ஈஸியாக எடுத்துகிட்ருக்கோம். எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக கலசத்தில் இருந்த அரிசியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த அரிசி பவுனிலே போட்டாச்சு. இந்த வரலட்சுமி அம்மாவை எடுத்து வைக்க மனசு வராமல் நான் தினமும் வீட்டில் வணங்குறதுக்கு இதே கலசத்தை வச்சு வேறு ஒரு முகம் வச்சு ஆவாகனம் பண்ணி உருவகப்படுத்தி வச்சுருக்கேன். வரலட்சுமி பூஜைக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி.